ஓபிஎஸ்க்கு ஒரு இடம் கூட ஒதுக்கப்படவே இல்லை. முதலாக பாஜக கூட்டணியை அவங்க உறுதி செய்வதற்கு முன்பே உறுதி செய்தவர் திரு ஓபிஎஸ். என்ன காரணமாக இருக்க முடியும்? எங்க பகுதிகளில் பஸ் காலியா இருக்கும் போதே துண்டு போட்டு வைப்பாங்க. துண்டு போட்டு வச்சுட்டு வெளியில நின்று சீட்டு யாரும் உட்காந்துறது பற்றியெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்குவாங்க. பஸ் கிளம்புற நேரத்துக்கு கொஞ்சம் முன்னாடி ஒரு டீ குடிச்சிட்டு வரலான்னு போயிட்டு வருவாங்க. பஸ் கிளம்பிடும். ஸ்டார்டிங்லேயாவது இடம் கொடுங்கப்பான்னு கெஞ்சி பார்ப்பாங்க. நோ சான்ஸ். அந்த நிலைமைக்கு ஓபிஎஸ் போயிட்டாரு. அவரு உண்மையிலே நீங்க சொன்ன மாதிரி கூட்டணி பஸ் கிளம்புறதுக்கு முன்னாடியே துண்டு போட்டு இடம் பிடிச்சவர். மோடிக்காக தங்கறதெல்லாம் இழுத்தாரு. அண்ணாமலை அவ்வளோ புகழ்ந்து பேசினாரு. அது போக கேபி ராமலிங்கம் 1987 ஜெயலலிதாவே எம்ஜிஆர் இறுதி ஊர்வல வண்டியிலிருந்து கீழே பிடிச்சி இழுத்து விட்டு அவமானப்படுத்தினவர். அதையும் பொறுத்துக்கிட்டாரு. எல்லாத்தையும் தாண்டி அவருக்கு சீட்டே இல்லைங்கிறது உண்மையிலே எனக்கு வேதனையா கூட இருக்கு. அதிர்ச்சியாகவும் இருக்கிறது, வேதனையாகவும் இருக்கிறது. இதுல அண்ணாமலை கணக்கு ஒரு பிணக்கு என்றுதான் நான் நினைக்கிறேன். இல்ல, என்ன காரணம்? திரு ஓபிஎஸ் விட்டுட்டு அந்த கூட்டணி பஸ் கிளம்பி போனதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும்ல? அவர்கள் கூறுகிற காரணம் அவர் தாமரையில் போட்டி போட மறுத்தார் என்பது. ஆனால் கண்டிப்பாக தாமரையில் யாரும் போட்டி போட முடியாது. அவ்வளவு ஒரு மூத்த தலைவர். 2001 தேர்தல் முடிவுகள் வெளிவந்த போது அதிமுக பெரிய வெற்றி. ஆனால் ஜெயலலிதா அவர்களுக்கு 4 தொகுதியில் வேட்புமனு ரிஜெக்டட். அவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தார்கள். இப்போது இருக்கிற இதே எம்எல்ஏ பிரச்சனை தான். எம்எல்ஏவாக தகுதி இல்லாத ஒருவர் எப்படி முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியும்னு ஆளுநருக்கு குட்டு வச்சது உச்ச நீதிமன்றம். ஜெயலலிதா ராஜினாமா பண்ணாங்க. ஆளுநரும் ராஜினாமா பண்ண வேண்டிய நிலைமை வந்தது. அவர் பெயர் ஃபாத்திமா பிவி, முன்னாள் நீதிபதியும் கூட. எம்எல்ஏவாக தகுதி படைத்தவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாது, எம்எல்ஏவாக தகுதி இல்லாதவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியும். இப்படி இருவேறு நிலைப்பாடுகள் இருந்தன. ஓபிஎஸ் அப்பதான் முதல்ல முதலமைச்சர் ஆகிறாரு. அப்ப நான் சுதாகர்லாம் ஜெயா டிவியில ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். உண்மையிலே எங்களுக்கு ஓபிஎஸ் முகமே தெரியாது. படம் இருக்கான்னு கேட்டோம். ஒரு பர்ஸ்ல சின்ன படம் வச்சிருந்தாங்க. அதைத்தான் எடுத்து கொடுத்தாங்க. அதைத்தான் உண்மையிலேயே ஜெயா டிவியில காட்டணும். இதுதான் 2001 வரலாறு. ஓபிஎஸ் அதுக்கு பிறகு முதலமைச்சராக எத்தனை முறை இருந்தாருன்னு நமக்கெல்லாம் நன்கு தெரியும். பாரதிய ஜனதா கூட்டணியில் உண்மையிலேயே தனிச்சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்று அவர்கள் விரும்பி இருந்தால் கண்டிப்பாக ஓபிஎஸ் இடம் கொடுத்திருப்பார்கள். ஆனா ஓபிஎஸ் ஒரு ஸ்னப் பண்ணணுங்கிற ஒரு நோக்கம் தான் எனக்கு தெரியுது. ஏன்னா இப்போ உதாரணமா நயனா நாகேந்திரன் நெல்லையில போட்டி போடுறாருன்னா ஓபிஎஸ் சமுதாய மக்கள் ஓட்டு அங்க இருக்கு. ஏற்கனவே 10.5% இடஒதுக்கீடுல அவங்க அதிருப்தியாகித்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு அகேன்ஸ்டா ஓட்டு போட்டாங்க. ஓபிஎஸ்ஏ குற்றம் சாட்டினார், என்னை ஒழிச்சு கட்டணும்னு நடக்கிற சதின்னு. இப்போ பாமக கூட்டணியில சேர்ந்ததுல வருத்தத்திலேயே இருந்தாங்க. ஓபிஎஸ் சேர்ந்ததுல இப்போ ஓபிஎஸ்ஏ ஸ்னப் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னமும் அவர்கள் வெறுப்பின் உச்சகட்டத்துக்கு போவாங்க. அதாவது தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய 2 மாவட்டங்களிலுமே அதுதான் நிலைமை. ஓபிஎஸ் ஆதரவாளர்கள், ஓபிஎஸ் சமூகத்து வாக்குகள், இல்ல ஓபிஎஸ் ஆதரவு அதிமுக வாக்குகள், எப்படியாவது இதை எப்படி டிஃபைன் பண்ணாலும் இந்த அதிருப்தியை சம்பாதிச்சிருவோம் அப்படின்னு திரு அண்ணாமலைக்கு தெரியாதா? பாஜகவுக்கு தெரியாதா? அவர் ஒரு மிதமிஞ்சிய தன்னம்பிக்கையில இருக்காருங்கிறது தான் என்னோட கருத்து. என்ன காரணம்னா, இயல்பாக நீங்க சொல்ற மாதிரி தான் யாருக்கும் தோன்றும். அது போக ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தைங்கிறது அவருக்கு இது முதல் அனுபவம். ஒரு கூட்டணி அமைத்தல், கூட்டணிக்கு தலைமை பொறுப்பேற்று அதை நடத்துதல், இதெல்லாம் ஒரு பெரிய பயிற்சி வேணும். பெரிய பயிற்சி பெற்ற பெரிய மாபெரும். அண்ணாமலைக்கு பாஜகவின் மாநில தலைவராக ஒரு புதிய அனுபவம், அது புரிந்து கொள்ள முடியுது நீங்க சொல்றதுல இருந்து. ஆனா டிடிவிக்கு தனிச்சின்னம் இருக்கு அப்படின்னு ஓபிஎஸ்க்கு தெரியும். திரு ஜி.கே. வாசனுக்கு தனிச்சின்னம் இருக்கு அப்படின்றது அவருக்கு தெரியும். பாஜக கூட்டணியில் இருக்கிற மற்ற கட்சியை சேர்ந்தவங்க பாஜக சின்னத்துல நிற்பதற்கு சம்மதிப்பார்கள்ங்கிறதும் திரு ஓபிஎஸ்க்கு தெரியும். இப்ப நம்மகிட்ட சின்னம் இல்லைன்ற புரிதலோடும் அதற்கு மாற்று ஏற்பாடாக பாஜக ஒன்றை வைத்திருக்கும், அதுக்கு சம்மதிக்க வேண்டியதற்கும்னு நீங்க சொல்ற பழுத்த அனுபவமிக்க ஓபிஎஸ்க்கு தெரியாமையா ஆதரவை நீட்டிருப்பாரு பாஜகவுக்கு? இல்ல, வாசனுக்கு இன்னும் சைக்கிள் சின்ன உறுதி ஆகலையே. கேட்டிருக்காங்க அவ்வளவுதானே. அதே மாதிரி ஓபிஎஸ் கூட தான் ரெட்டையிலேயே கேட்டிருக்காரு. தேர்தல் ஆணையம் கொடுக்குமா கொடுக்காதான்னு தெரியாத நிலைமையில ஜி.கே. வாசனுக்கு 3 சீட்டு தராங்கல்ல. அப்போ ஓபிஎஸ்க்கு அந்த மரியாதை கொடுக்கணும்ல. இது அண்ணாமலையின் தனிப்பட்ட முடிவா? ஓபிஎஸ்க்கு இடம் இல்ல அப்படின்றது திரு அண்ணாமலையின் தனிப்பட்ட முடிவா? மேலிட தலைவர்கள் யாருக்கும், திரு மோடிக்கோ திரு அமித்ஷாவுக்கோ இது தெரியாம எடுக்கப்பட்ட முடிவா இருக்க முடியுமா? அது
இல்ல அண்ணாமலை எப்படி கன்வின்ஸ் பண்ணிருப்பாரு அப்படின்னா, தாமரையில நிறைய தொகுதிகளில் போட்டி போடுறதா நமக்கு ஓட்டு சதவீதத்தை உயர்த்தும், அது வந்து நமக்கு 2வது இடத்தை பெற்று தரும். அதாவது அண்ணாமலை கருத்தை நான் தவறுன்னே சொல்லல. அது வந்து எல்லா தலைவர்களும் எடுக்கிற முடிவு தான். ஒரு 30 தொகுதியில போட்டி போடணும், 25 தொகுதியில போட்டி போடணும், நம்ம ஓட்டு சதவீதத்தை உயர்த்தணும், அடுத்த கட்ட பயணம். இது சரியான முடிவு தான். ஆனால் அதுல வந்து ஓபிஎஸ்ஐ வந்து இணைத்து கொண்டிருக்க வேண்டும். என்ன காரணம் அப்படின்னா, அவருக்கென்று ஏதோ ஒரு ஓட்டு வங்கி இருக்கு. அது எவ்வளவுன்னு நமக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பாக பாரதிய ஜனதாவுக்கு அது சப்ளிமெண்டரி காம்ப்ளிமெண்டரியா இருக்கும். பிஜேபிக்கான ஓட்டு வங்கி என்பது பிஜேபிக்கே தெரியும். திருநெல்வேலியில் எவ்வளவு ஓட்டு வங்கி இருக்கு, நாகர்கோவில் எவ்வளவு இருக்கு. வெற்றி பெறுவதற்கு கூடுதல் ஓட்டு தேவையே. அது திருநெல்வேலியா இருந்தாலும் சரி, நாகர்கோவிலா இருந்தாலும் சரி, தூத்துக்குடியா இருந்தாலும் சரி, வெற்றி பெறுவதற்கு கூடுதல் ஓட்டு தேவை. பாமக ஓட்டு அங்க உதவாது. அப்போ ஓபிஎஸ்க்கு ஓட்டே இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு பிஜேபி வந்துருச்சா? அது எப்படி சாத்தியம்? அதிமுக ஓட்டுல ஒரு பகுதி அவர்கிட்ட இருக்குமே. ஏன் மௌனமாவே இருக்காரு ஓபிஎஸ்? எது குறித்தும் பேசாம, விளக்கம் கொடுக்காம? நாளை கொடுப்பார் என்று என் நம்பிக்கை. என்ன காரணம்னா, இன்றைக்கு அந்த ஆதரவாளர்கள் கூட்டத்துல வந்து பெரிய ஒரு சலசலப்பு, ரொம்ப பெரிய சலசலப்பு இருந்தது. நாளைக்கு வந்து இதுதான் ஓபிஎஸ் நிலைமை, போட்டி போடாமலே ஒதுங்கிறது, மோடிக்கு மானசீக ஆதரவுங்கிறதா ஓபிஎஸ் நிலைமைனா, ஓபிஎஸ் இருக்கிற எம்எல்ஏக்களே வந்து திருப்பி எடப்பாடி பக்கம் போக மாட்டார்கள்ங்கிறதுக்கு உத்தரவாதம் கிடையாது. ஓபிஎஸ் கிட்ட இருக்கிற பல தலைவர்கள் அவர்களும் எடப்பாடி பக்கம் போக மாட்டாங்கன்னு உத்தரவாதம் கிடையாது. அது எடப்பாடி அவர்களுக்கு வந்து ஒரு வகையான பெர்செப்ஷன் அட்வான்டேஜா இருக்கும். இப்போ திமுக ஆளுநர் மேட்டர்ல ஒரு பெர்செப்ஷன் அட்வான்டேஜ் இருக்கு. ஆளுநருக்கு ஓட்டு வங்கி கிடையாது. ஆனால் ஒரு ஆளுநர் இப்படி நடந்து கொள்கிறார்னு உச்சநீதிமன்றம் கண்டிக்கும் போது இயல்பாக ஒரு அட்வான்டேஜ் வந்து திமுக அணிக்கு கிடைக்கும். அப்படி வந்து ஓபிஎஸ்க்கு ஓட்டு வங்கியே இல்லைன்னு வச்சாலும் ஓபிஎஸ் அணியிலிருந்து கொஞ்சம் தலைவர்கள் அவர்கள் இடமாறி போகும்போது அது அதிமுக வந்து மகத்தான ஒரு பெர்செப்ஷன் வார்ல அவங்க ஜெயிக்கிற மாதிரி ஆயிருதே. அப்போ 2வது இடம் திருப்பி அவங்களுக்கு இடிக்குமே. 2வது இடத்துக்கு தானே இவ்வளவு பாடு. ஓபிஎஸ் இப்படி நடத்துறது எனக்கு வேதனையாவும் இருக்கு, அதிர்ச்சியாவும் இருக்குன்னு சொன்னீங்கல்ல. தர்மயுத்தம் தொடங்கின காலத்திலிருந்து இதுவரைக்கும், இந்த நொடி வரைக்கும் அவர் பாஜக சார்பு நிலையில தான் இருக்கிறாரு. பிரதமர் சொன்னதுனாலதான் நான் போய் இபிஎஸோட இணைஞ்சேனாரு. அதனாலதான் துணை முதல்வர் பொறுப்பை நான் ஏத்துக்கிட்டேன்லாம் சொல்றாரு. அவ்வளவு தூரம் நம்பிக்கை வைத்த பாஜக கடைசி நேரத்துல இப்படி ஒரு முடிவு எடுக்கும் அப்படின்னு அவர் எதிர்பார்த்திருப்பாரா? எதிர்பார்க்காமலதான் இருந்திருப்பாரா? எதிர்பார்க்காமல் இருந்திருப்பாரு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரு கிட்டத்தட்ட அதிமுகவில் இருக்கிற பாஜக விசுவாசி தான். இதை விட கூட நகர்மன்ற உள்ளாட்சி தேர்தலில் அண்ணாமலை அவர்கள் கேட்ட சதவீதத்தை கொடுக்கணும்னு எடப்பாடி அவர்கள் தான் அவர் வலியுறுத்தினார். 10%மோ 12%மோ கேட்டாரு, கொடுக்கணும்னு வலியுறுத்தினாரு. அதையும் தாண்டி எடப்பாடி அவர்கள் கொடுக்க மறுத்த போதுதான் அண்ணாமலை வெளியே வந்து அவர் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் தனித்து போட்டியிட்டார். கிட்டத்தட்ட ஓபிஎஸ் பிஜேபி வேறு வேறு கிடையாது. அப்ப வேறு வேறு கிடையாதுன்னா தாமரையில நில்லுங்கன்னு அவங்க சொல்றாங்க போல இருக்கு. நீங்க தான் 40% இருக்கீங்களா, எங்க சின்னத்துல நில்லுங்க.